என்ன சௌந்தர்யா நீங்க ரயானா லவ் பண்ண போறீங்களா? என்ன ப்ரோ இது? அப்புறம் ப்ரோ நீங்க ரயானு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சௌந்தர்யாவை லவ் பண்ண போறீங்களா? ஏடா மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் லவ் பண்ண போறேன்னு லவ் கண்டென்ட் கொடுக்க போறீங்களாடா? விளங்குன மாதிரி தான் போக. சரி பரவாயில்ல, இந்த வீட்டுக்குள்ள அந்த ஒரு கண்டென்ட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதையும் கொடுத்தீங்கன்னா நாங்க கண்டென்ட் ஆக்கிப்போம். சரியா? இந்த ஒரு டாஸ்க்கை வச்சேதான் வச்சானோ ப்ரோ. இவன் அந்த டாஸ்க்கை வச்சு என்னெல்லாம் அட்டகாசம் பண்றாங்க பாருங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் லைவ்ல இப்பதான் அந்த டாஸ்க்குக்கான விஷயங்கள்லாம் பிக் பாஸ் சொல்லி முடிச்சாரு. பயங்கரமான ரூல்ஸை போட்டிருக்காரு, வெறித்தனமான ரூல்ஸை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில பேருக்கான கேரக்டரும் கொடுத்திருக்காரு. அது பிக் பாஸே கொடுத்துட்டாரு. நான் கூட நினைச்சேன் இந்த வீட்டுக்குள்ள இவங்க பிரிச்சுப்பாங்க, இந்த பிரின்சிபால் எடுக்கிறது, வைஸ் பிரின்சிபால் எடுக்கிறது, அப்புறம் மாரல் டீச்சர் எடுக்கிறது, இதெல்லாம் இவங்களே பிரிச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் இல்ல. பிக் பாஸே ஆக்சுவலா கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டாஃப்ஸ்க்கான பதவியை கொடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லயுமே சில பேருக்கான ஒரு பதவி மாதிரி கொடுத்திருக்காங்க. பயங்கரமான சம்பவங்கள் இருக்கு. இதுல முக்கியமா லவ் கண்டென்ட் பல விதத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது இதுல ஓப்பனா தெரிஞ்சுட்டு, ஆக்சுவலா இந்த டாஸ்க்குக்கான அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டாஸ்க் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோடனே சௌந்தர்யா ஒரு பிளான் போட ஆரம்பிச்சாங்க. எப்படி நீங்க பாத்துருப்பீங்க, கண்டிப்பா லைவ்ல பாத்துருப்பீங்க. சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரியை கூட்டு வெளியே போறாங்க. வெளியே கூட்டு நடந்துட்டே இருக்கும்போது நான் ஒரு லவ் கண்டென்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஹாஸ்டல்லாம் இருக்கு, 2 ஹாஸ்டல்ல 24 ஹவர்ஸ் போகுமா இந்த டாஸ்க் வந்து. ஆக்சுவலா வந்து 24 ஹவர்ஸ் போகும் போல, 24 ஹவர்ஸ் ஃபுல்லா போயிட்டு தான் இருக்கும் போல. அதனால ஹாஸ்டல் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு 2 பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல் கொடுத்திருக்காங்க, வார்டன் கொடுத்திருக்காங்க, எல்லாம் இருக்க போது. சோ அதனால இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, சௌந்தர்யா ஒரு பிளான் பண்றாங்க. அப்ப நான் லவ் கண்டென்ட் பண்ண போறேன், நான் பேசாம ரயானை லவ் பண்ற மாதிரி கண்டென்ட் பண்ண போறேன்டா, நான் பேசாம ஆண்களோட ஹாஸ்டலுக்கு தான் ஏறி குதிக்க போறேன், செம்மையா இருக்கும்லடா, நைட் அப்படிலாம் பண்ணா செம்மையா இருக்கும்லடா அப்படின்னு மாதிரி பயங்கரமா கண்டென்ட் தீட்ட ஆரம்பிச்சாச்சு. எப்படி ஹாஸ்டலுக்கு ஏறி குதிக்க போறீங்களா? இது எங்கிட்ட போய் முடிய போகுது எனக்கு தெரியல ப்ரோ. விடிய இருக்க போதா இந்த டாஸ்க். நைட்டு தூங்கும் போது ஆக்சுவலா இந்த மாதிரி தான் இருக்கணுமா. ஏன்னா ஹாஸ்டல்ல பசங்க பொண்ணுங்கெல்லாம் ஹாஸ்டல்ல எப்படி இருந்தா இருப்பாங்க, அதே மாதிரி தான் நைட்டும் இருக்கணுமா. அப்போ நைட்டு பல விதத்துல ஃபன் இருக்க போது, பல விதத்துல ஃபன் இருக்க போது முக்கியமா நிறைய சண்டைகள் வரும் நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் ஃபர்ஸ்டே சொல்றாரு, தயவுசெய்து சண்டை போடாங்கடா, சண்டை போடாம கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போகணும். சண்டை தான் போடணும், எனக்கு தெரிஞ்சது சண்டை தான் போடணும். இந்த டாஸ்க்கே முக்காம இருந்தா அப்புறம் உங்களுக்கு மரியாதை எங்க போறது? நல்ல பெரிய குழியா தோண்டி இதை முக்கியம் இந்த டாஸ்க்கை. சோ சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, நான் லவ் கண்டென்ட் பண்ண போறேன், ரயானை லவ் பண்ற மாதிரி இருந்தா எப்படா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஃப்ரிட்ட டவுட் கேட்கறாங்க. அப்போ ஜெஃப்ரி அதுக்கு சில பல இதுவும் கொடுக்குறான், பண்ணு சூப்பரா இருக்கும், பேசாம நான் லவ் பண்ற மாதிரி பண்றதோட ஒரு பையனுக்கு 2 பேர் சண்டை போடுற மாதிரி பண்ணுங்க, அப்போ செம்மையா இருக்கும். சாச்சனாவோட கதை மாதிரி பண்ணுங்க. சாச்சனா வந்து ஒரு கதை சொன்னா, என்ன சொன்னா, வெளியே வந்து அந்த சாச்சனை கண்டி ஒரு 20 பேர் நண்பர்களே 20 பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்களாம். 20 பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க சாச்சனா கண்டி அப்படி சொல்லி சாச்சனாவே சொன்னாங்களாம். எனக்கு ஒன்றும் விளங்கலையா, 20 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, எனக்கு ஒன்றும் தெரியலடா, எனக்கு ஒன்றும் தெரியல. பட் சாச்சனா அவர்களோட லைஃப் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம நம்பி தான் ஆகணும். இந்த வீட்டுக்குள்ள அவ்வளோ பேர் அவங்களோட ஸ்டோரியை சொல்றாங்க, அவ்வளோ ஸ்டோரி நம்ம நம்புறோம். அது மாதிரி இதே நம்பாம இருந்தா இப்படி தப்பல்லவா? அதனால இதே நாங்க நம்புறோம். 20 பேர் சாச்சனா காண்டி சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்க பண்ணுங்க, ரயான் காண்டி 2 பொண்ணுங்க சண்டை போற மாதிரி பண்ணுங்க, சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி ஒரு கண்டென்ட் கொடுக்குறான். இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து டாஸ்க் அனௌன்ஸ் பண்றாரு. இது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பிரிச்சு விடுறாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா ஸ்டாஃப்ஸ் வந்து பிரின்சிபல் வந்து நம்ம வர்ஷ்னி, அப்புறம் அந்த மாரல் டீச்சர் வந்து நம்ம மாரல் டீச்சர் வந்து நம்ம ஜாக்லின் அவர்கள், தமிழ் டீச்சரா வந்து நம்ம இவங்க இருக்காங்க, பேர் என்னது மஞ்சரி இருக்காங்க, அப்புறம் நம்ம பிடி சாரா நம்ம ஜெஃப்ரி, அப்புறம் வாட்ச்மேனா நம்ம இவங்க இருக்காங்க, பேர் என்ன நம்ம சிவா அவர்கள் வாட்ச்மேனா இருக்காங்க. ஓகேவா? அவர் தான் பெல்லில் அடிச்சு உள்ள விடுவார் போல. ஸோ வாட்ச்மேன் வந்து நம்ம சிவா அவர்கள் இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் அருண் இருக்கார். ஸோ இவ்வளவு பேர் ஆக்சுவலா ஸ்டாஃப்ஸ். இந்த ஸ்டாஃப்ஸ் தான் சமைக்கவும் செய்யணுமா. ஏன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் கிச்சன் பக்கத்தில் வர விட ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் சமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த 3வது ப்ரோமோல ஒரு ஃபைட் மாதிரி வருதுல, அதை தான் காட்டியிருக்காங்க. ஸ்கூலுக்கான ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் சமைக்கணும், வேற யாருமே கிச்சன் பக்கத்தில் வரக்கூடாது. இது ஒரு கஷ்டமான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாப்பாட்டுகள் கண்டிப்பாக பிரச்சனை வரும் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இதில் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு நிறைய கண்டென்ட். இப்போ சத்யா பார்த்தீங்கன்னா ரெபல் மாதிரின்னு கொடுத்துருக்காங்க. சத்யா வந்து ரெபல். அப்புறம் நம்ம ராணுவ இருக்கார்ல, அவர் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், கொஞ்சம் மொக்கையான ஸ்டூடெண்டா, மொக்கை, அவர் வந்து அவ்வளோ அறிவுலாம் இருக்காது, கொஞ்சம் மொக்கையான ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் முத்துக்குமரன் வந்து கோழிமுட்டின்னு என்னன்னு தெரியும்ல, எதா எங்கேயே நடக்கிற விஷயத்த அப்படியே இங்கே கேட்டுட்டு அங்கிட்டு போய் சொல்லிடுறது, அங்கே சொல்லி இங்கே மாட்டி விட்டு பிரச்சனையை உண்டு பண்ணி இவனை திட்டு வாங்க வைக்கிறது, அது வந்து முத்துக்குமரனா. அப்போ செம்ம ஃபன் இருக்க போது. பட் இவனோட ஃபன் எதிர்பார்க்க முடியாது, அப்புறம் சண்டை தான் வருவானே. அடுத்தது சாச்சனா வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், 24 புக்கும் கையுமா படிச்சுக்கிட்டே சுற்றுவாங்க போல. அப்புறம் ரியா வந்து காசிப் குயின், யாரையா பத்தி பின்னாடி பேசுறது, ஏதாவது குறை பேசுறதுன்னு ஏதாவது யார் பின்னாடியே பேசிக்கிட்டு இருப்பாங்க போல. ரியா வந்து காசிப் குயின். அப்புறம் ஆனந்தி இருக்காங்கல்ல, ஆனந்தி, அவங்களுக்கு வந்து ஒரு திருட்டு பைய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ல இருக்க பென்சில் பேனா எல்லாம் திருடி சுத்துவாங்க போல. ஸோ ஆனந்திக்கு அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்த பவித்ரா பெரிய வீட்டு பிள்ளையா,
எப்படியே பவித்ரா வந்து பெரிய வீட்டு பிள்ளை, அந்த வீட்டையே அந்த ஸ்கூலே விலைக்கு வாங்குற அளவுக்கு பாக்கெட் மணி வாங்குவாங்களாம், அந்த அளவுக்கு பெரிய வீட்டு பிள்ளைன்னு சொல்றாங்க. அப்புறம் தீபக் இருக்காருல்ல, தீபக் வந்து பிரின்சிபலோட ஸ்பை. இங்க ஏதாவது விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை கொண்டு பிரின்சிபால்கிட்ட போட்டு கொடுக்குற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற ஆட்கள்லாம் அவங்க கேரக்டர் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணா பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ண ஆரம்பிச்சா இவங்கெல்லாம் அவங்க கேரக்டர் என்னென்ன பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா, முடிவு பண்ண ஆரம்பிச்சாச்சு, ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பெரிய காமெடி என்னன்னா, நம்ம ரயானும் சௌந்தர்யா வந்து ஒரு கண்டென்ட் பண்ண ரெடி ஆயாச்சு. ஒரு லவ் கண்டென்ட் தான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஒரு ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. லவ் கண்டென்ட் இது எங்கிட்டு போய் முடிய போன்னு தெரியல. அது ஒரு மாதிரி பிளான் பண்ணுறாங்க, ஆனால் ஓப்பனாக பிளான் பண்ணல. ஆக்சுவலாக ஓப்பனாக பிளான் பண்ணல. ஃபஸ்ட்டு ஓப்பனாக பிளான் பண்ணாமல் ஏதோ ஒன்று பண்ணலாம், நம்மளே தானே கண்டென்ட் ரெடி பண்ணோம், அப்போ நம்ம ரெண்டு பேரும் நம்மளே ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா, அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் வந்துருக்கு. ஆக்சுவலாக அப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி சரி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ரெடி ஆகும்போது ரயான் வந்து ஒன்று சொல்கிறான், அந்த கொண்டை வந்து இப்படி போட்டுக்கோ, ஹேரை வந்து இப்படி கட்டிக்கோ, அப்படி கட்டிக்கோ, அப்போ தான் செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு பாயிண்ட் சொல்கிறான், நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் லவ் பண்ண போகிற பொண்ணு இல்லை, அதனால கொஞ்சம் அதெல்லாம் செம்மையாக போடு, ரெட்டை கொண்டை போடு, செம்மையாக இருக்கும்னு சொல்கிறான். எனக்கு சிரிப்பு வந்துட்டு, டேய் அந்த பொண்ணு உனக்கு தெரியாம வெளியே போய் ஒரு லவ் கண்டென்ட் போட ரெடி பண்றா, நீ என்ன அந்த பொண்ணு முன்னாடியே போயிட்டு லவ் கண்டென்ட் சொல்லிட்டு இருக்க, மாத்தி மொத்தத்தில் லவ் கண்டென்ட் அள்ளி வீச போறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு மாதிரி ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இவன்கிட்ட எனக்கு நான் நம்பிக்கை இப்பவும் வர மாட்டேங்குது. இவனை ஃபன் பண்ணுவானுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பஞ்சாயத்தை தான் உண்டு பண்ணுவான்னு தோணுது. இவன்றது எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் ஃபன்லாம் இருக்காது. பட் பார்க்கலாம், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. பட் இதில் பெரிய சீன் என்ன, இது 24 hours போக போகுது. ஹாஸ்டலில் 2 பேர் இருப்பாங்க, ஆண்கள் பெண்கள். அவங்களுக்கு ஹாஸ்டல் மாதிரி ஹாஸ்டல் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஃபன் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா, இதில் வார்டன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெஃப்ரி தான் வார்டனுக்கு எந்திரிச்சான். இப்போ இந்த ஸ்கூலில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்க ஒரு ஆள் தான் வார்டனாகவும் இருக்கணுமா, இல்லை பிடி சார் தான் ஆக்சுவலாக நான் வந்து வார்டனாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி ஏதாவது ஃபன் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் ஒரு மாதிரி ஏதோ மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க. பட் அவங்க கையில் தான் இருக்குது எப்படி ஃபன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் விஷால் வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறாரு. அவரும் லவ் கண்டென்ட் தான். நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன், நானும் ரயானும் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே முத்துக்குமரன் சைட்லேருந்து கண்டுபிடிச்சான். சரி சூப்பராக இருக்கும்டா, பண்ணுங்க செம்மையாக இருக்கும், பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு எந்த பொண்ணு இருக்கா, சௌந்தர்யா இருக்காடா, சௌந்தர்யா பண்ணுங்க அப்படின்னு டக்குன்னு பேக் அடிச்சிட்டான். யாரு விஷால் வந்து டக்குன்னு பேக் அடிச்சு, இல்லை சௌந்தர்யா வேணாம். சௌந்தர்யா வந்து ராணுவோட ஃப்ரெண்டு, எனக்கு வந்து தர்ஷிகா ஃப்ரெண்டு, நாங்கள் 4 பேர் ஃப்ரெண்டாக இருக்க போகிறோம். அப்புறம் கடைசியாக இருக்க நான் அன்சிதா இருக்கால, அன்சிதாவை நாங்கள் லவ் பண்ண போகிறோம். அதை வச்சு ஒரு கண்டென்ட் மாதிரி பண்ண போகிறோம், அதை ஒரு மாதிரி வித்தியாசமாக கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனை என்ன மாதிரி கொண்டு போகணும்னு நமக்கு தெரில, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு 2-3 ப்ரோமோ பார்த்த வரத்துக்குமே உள்ள ஏதோ ஒரு சின்னதாக கலகலப்பு இருக்க மாதிரி தான், அது ஃபைட் இருக்க மாதிரி தான் காட்டுறானுங்க. ஸோ இது எந்த மாதிரி கொண்டு போகணும்னு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாரு பிக் பாஸ், முடிஞ்ச அளவுக்கு ஃபன் பண்ணுங்கடா, முடிஞ்ச அளவுக்கு ஃபன் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் அவ்வளோ ஃபன் இருந்துச்சு. அந்த ஃபன்னை நீங்கள் மறக்கிற வைக்கிற லெவலுக்கு உங்கள் சீசன் நீங்கள் கொண்டு போவீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். பட் இவனை அப்படி பண்ணிக்க மாட்டானோ ப்ரோ, இவனை யாருமே ஆக மாட்டானோ. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இவனை சண்டையை போட்டு இந்த டாஸ்க்கை மண்ணாக்கிடுவானு. ஏன்னா சிம்பிள் ப்ரோ, இவனை எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே. அது எனக்கு தெரிஞ்சு இதை மண்ணு பண்ணிடுவானே. ரெண்டாவது சாச்சன் அவர்களுக்கு சின்னதாக ஒரு வறுவல் வேற விழுந்துச்சு. ஏன்னா அவங்க வீட்டில் சமைச்ச சாப்பாடை ஒவ்வொருத்தரையாக போய் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. சாச்சனா கிட்ட இது ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு. என்னமோ சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ மாதிரி காட்டுறா. அது என்னன்னு தெரில, அது பழைய சாச்சனா இல்லை, அது ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. பிக் பாஸ் கூட்டி திட்டி விட்டுட்டாரு, என்ன அங்கே உள்ள சாப்பாடு இங்கே கொடுத்துட்டு இருக்கேன், இப்போ 2 வீட்டுக்கு நான் எதுக்கு கிராசரிலாம் வச்சு ஃபைட் பண்ண விட்டுட்டு இருக்கேன், என்னை பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதான்னு சொல்லி கேட்டு விட்டாரு. மொத்தத்தில் டாஸ்க் இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணுறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.